மும்மொழி கொள்கை தொடர்பாக மக்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்கள் இடையே காரசார விவாதம். நாகரிகமற்றவர்கள் என அமைச்சர் விமர்சித்ததால் திமுக எம்பிக்கள் ஆவேசம். Why the account? Not the tell. Why the account? My information, their chief minister was ready to accept that. திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என கூறியதற்கு கனிமொழி கடும் எதிர்ப்பு. தமது வார்த்தையை திரும்ப பெறுவதாக அறிவித்த தர்மேந்திர பிரதான். Let us not mix. I am not. Let me first. Today is paid to March. PM ஸ்ரீ திட்டத்தில் சேர முதல்வர் ஸ்டாலின் முன்வந்தபோது சூப்பர் முதல்வர் தடுத்து விட்டதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சனம். யார் அந்த சூப்பர் முதல்வர் என பதிலளிக்குமாறும் வலியுறுத்தல். PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த முன்வரவில்லை, தம்மை வற்புறுத்தவும் முடியாது. சூப்பர் முதல்வரின் பேச்சை கேட்டு PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்கவில்லை என்ற பிரதானின் கருத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் சூசக பதில். Tamil Nadu government has very government of India for accepting PMC. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ். மக்களவை சபாநாயகருக்கு திமுக எம்பி கனிமொழி கடிதம். தமிழ்நாட்டின் கல்வியோடும் மொழியோடும் விளையாடுவது நீர்பூத்த நெருப்பை விசிறிவிடுவதற்கு சமம். தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. வட மாநிலங்களில் ஆங்கிலம் கற்க வேண்டாம் என பரப்புரை மேற்கொள்ளும் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மதிமுகவின் எம்பி துரை வைகோ கேள்வி. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை. மிக கனமழை எச்சரிக்கை எதிரொலி. அவசர கட்டுப்பாட்டு அறையெண்களை அறிவித்தது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம். தமிழ்நாடு முழுவதும் மாசி மாத திருவிழா மிக விமர்சையாக கொண்டாட்டம். திருத்தணி முருகன் கோயிலில் நடைபெற்ற ஊஞ்சல் நிகழ்வை கண்டுகளித்த பக்தர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் தீவெட்டி ஊர்வலம். வெள்ளி வாகனத்தில் எழுந்தருளிய அம்மனை தரிசித்த பக்தர்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பேருந்தை வழிமறித்து பள்ளி மாணவன் மீது கொடூர தாக்குதல். விரல்கள் துண்டான நிலையில் மாணவனுக்கு தீவிர சிகிச்சை. 3 பேர் கைது. இரண்டு நாள் பயணமாக இன்று மொரீசியஸ் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்நாட்டின் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். கேரளாவில் உடல் எடையை குறைப்பதற்காக யூடியூப் பார்த்து டயட் பின்பற்றிய 19 வயது கல்லூரி மாணவி உயிரிழப்பு. ஓராண்டாக சரியாக உணவு சாப்பிடாததால் வயிறு, உணவு குழாய் சுருங்கி விபரீதத்தில் முடிந்த சோகம். சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் மகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. மதுபான விற்பனை முறைகேட்டில் அரசுக்கு 2100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய வழக்கில் நடவடிக்கை.
பீகாரில் உள்ள தனிஷ்க் நகை கடையில் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை. துப்பாக்கி முனையில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கர்நாடகாவின் பன்னர்கட்டா தேசிய உயிரியல் பூங்காவில் 6 குட்டிகளை ஈன்ற 2 பெண் புலிகள். தாயுடன் வலம் வரும் குட்டி புலிகளை ஆர்வமுடன் கண்டு ரசிக்கும் மக்கள். பிரிட்டன் கடல் பகுதியில் சரக்கு கப்பல் மீது எண்ணெய் கப்பல் மோதியதில் பயங்கர தீ விபத்து. 32 பேர் காயமடைந்ததாக தகவல். ஸ்பேஸ்எக்ஸின் டிராகன் விண்கலன் மூலம் பூமி திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் மார்ச் 16ஆம் தேதி பூமி திரும்புவதாக நாசா தகவல். ஸ்பெயினில் பெய்த கனமழையால் அணைகள் நிரம்பி தண்ணீர் திறப்பு. கதவணைகள் திறந்தவுடன் ஆர்ப்பரித்து கொட்டிய காட்சிகளை பார்வையிட்ட மக்கள். ஐசிசி சிறந்த சாம்பியன்ஸ் கோப்பை அணிக்கு கேப்டனாக மிச்சல் சாண்ட்னர் தேர்வு. இந்திய தரப்பில் விராட், ஸ்ரேயஸ், ராகுல், வருண், ஷமி, அக்சருக்கு இடம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி வெற்றி. பெங்களூருவுடன் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு செல்லும். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் அதிக முறை பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வாங்கிய மும்பை கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 6 முறை சிறந்த வீராங்கனை என்ற விருதை பெற்றிருக்கிறார். ஐபிஎல் தொடரிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக் புதிய நடைமுறையின்படி ஐபிஎல் போட்டிகளில் விளையாட அவருக்கு 2 ஆண்டுகள் தடை. தர்மேந்திர பிரதானை கண்டித்து சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கை அமலுக்கு வந்தே தீரும் என அண்ணாமலை பதிவு. பாஜக சார்பில் பெறப்படும் கையெழுத்து 10 லட்சம் என்ற பெரும் இலக்கை எட்டியிருப்பதாக மகிழ்ச்சி. ஓபிஎஸ் ஆதரவாளரான வைத்திலிங்கத்தை அடுத்தடுத்து சந்தித்த சசிகலா, திவாகரன், டிடிவி தினகரன் அரசியல் ரீதியாக தனித்தனியாக செயல்பட்ட நிலையில் திடீர் சந்திப்பு அதிமுக வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியது. ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கத்துடன் சசிகலா, டிடிவி தினகரன், திவாகரன் சந்திப்பு. அதிமுகவில் உள்ள அனைவரும் ஒன்று சேர இயலாது என தனிநபர் முடிவு செய்ய முடியாது என சசிகலா பேட்டி. எங்களுடைய நிறுவன தலைவரே இது மக்களாட்சின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே வழியில தான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க. எங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான். நானும் அதே வழியில தான் இருக்கேன். அதனால நல்ல ஒரு ஆட்சியை
26 நாங்கள் கொடுப்போம். அது மக்களாட்சியாக இருக்கும். ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும். வைத்திலிங்கத்துடனான சந்திப்புக்கு பிறகு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. நீங்க அவர்கிட்ட தான் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒரு அணியில திரளுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். அதுக்கு தடையாக இருப்பவர்கள் நிச்சயம் வருங்காலத்தில் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சூழ்நிலை வரும். வேற எல்லாம் கேட்டாங்க. கோவை விமான நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் சந்திப்பு. எஸ்பி வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழாவில் பங்கேற்ற பிறகு ஒரே விமானத்தில் சென்னை பயணம். மத நல்லிணக்க பேரணிக்கு அனுமதி மறுப்பது எந்த வகையில் நியாயம்? பாஜக மீதான மறைமுக பாசம் வெளிப்படுத்தும் திமுகவின் சாயம் வெளுத்துவிட்டதாக தமிழக வெற்றி கழகம் அறிக்கை. ஒரு நாள் மட்டும் தொப்பி அணிந்து வேடம் போடுபவர் தான் இல்லை. தாவேக தலைவர் விஜய் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்த கேள்விக்கு சீமான் பதில். அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். எஸ்பி வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழாவிற்கு இபிஎஸ் வருவதற்கு முன்பே சென்னை திரும்பிய செங்கோட்டையன். கருத்து வேறுபாடு நிலவுவதாக கூறப்படும் நிலையில் இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை. மாஃபா பாண்டியராஜன் குறித்து தாம் பேசவே இல்லை. அதிமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்திய பேச்சு குறித்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விளக்கம். அதெல்லாம் முட்டுப்புள்ளியாச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நான் அவரை ஒன்றும் குறை சொல்லுங்க, அவரை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல. பொதுவான சில பிரச்சனை பேசுங்க, அது முடிஞ்சு போன பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க, முடிஞ்சு வச்சு. ஸ்ரீவைகுண்டம் அருகே பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம். தொடர்ந்திடும் சாதிய வன்கொடுமைகளை தடுத்திட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு. பாதிக்கப்பட்ட சிறுமியின் வாக்குமூல வீடியோவை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கு இறுதி விசாரணையை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவிகளை உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு. விபத்து மரணத்திற்கான நிதி உதவி 4 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் பால் வழங்குவதற்கு பதிலாக மாற்று வழியை மேற்கொள்ள உறுதி கொண்டுள்ளோம். தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆவின் நிர்வாகம் உறுதி. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பங்குனி பெருவிழா. சேஷ வாகனத்தில் எழுந்தருளி முருகன் தெய்வானை வீதி உலா. டெல்லியில் உள்ள சீன தூதரகத்தின் முன்பு திபெத்தியர்கள் போராட்டம். அடக்குமுறையில் ஈடுபடும் சீன அரசை கண்டிப்பதாக முழக்கம் எழுப்பிய போராட்டக்காரர்கள் கைது.
கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் கடையில் இருந்த பழைய கட்டடம் இடிந்து விழுந்தது. விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் பலரும் மருத்துவமனையில் அனுமதி. பிரேசிலில் சிறார்கள் தங்கியிருந்த முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. முகாமுக்கு தீ வைத்தவர் குறித்த சிசிடிவி காட்சி வெளியீடு. ரஷ்யாவுடனான போரை நிறுத்த முழு மனதுடன் தயாராக இருக்கிறோம். சவுதி அரேபியாவில் இந்த வாரம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. பெருவில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்திருந்த நபர் மீது ஏறி இறங்கிய ரயில், சிறிய காயங்களுடன் உயிர் தப்பிய காட்சி. சுவிட்சர்லாந்து நாட்டில் பனிமலைகளின் ஊடே நடந்த பிரம்மாண்டமான மாரத்தான். பனிப்பாதையில் அனல் பறக்க நடந்த போட்டியில் 12,000 பேர் பங்கேற்பு. மெக்சிகோ நாட்டில் வானில் வண்ண கோலங்கள் வரையும் வானவேடிக்கை திருவிழா. திறமைகளை வெளிப்படுத்திய வானவேடிக்கை கலைஞர்கள். ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு AI தொழில்நுட்பத்தை கற்றுத்தரும் சீனா. AI உலகிற்கு மாற தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் உலக நாடுகள். ஆப்கானிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணிக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ள மனித உரிமைகள் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் ICC செயலர் ஜெய்ஷாவுக்கு கடிதம். IPL தொடரில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் மயங்க் யாதவ் களமிறங்குவதில் சந்தேகம். காயம் காரணமாக முதல் பாதி தொடரில் அவர் விளையாட மாட்டார் என தகவல். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையிலான மல்யுத்த போட்டி. பாரம்பரிய மல்யுத்த போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்ற செனகல் அணி. கிரிக்கெட் வெற்றியை கொண்டாட ரசிகர்கள் ஊர்வலமாக சென்ற நிலையில் இரு தரப்பினரிடையே மோதல். கல்வீச்சு, வாகனங்கள் எரிப்புகள் நடைபெற்ற நிலையில் 17 பேர் கைது. IPL முறைகேடு வழக்கில் விசாரணையை தவிர்க்க வெளிநாட்டுக்கு தப்பிய லலித் மோடியின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வனுவாட்டு பிரதமர் உத்தரவு. இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவதை தவிர்க்க முயற்சி செய்வதாக கூறி நடவடிக்கை. IPL கிரிக்கெட் தொடரில் மது, புகையிலை விளம்பரங்களை தடை செய்க IPL தலைவருக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். விஜய் ஆண்டனி நடித்துள்ள சக்தி திருமகன் படத்தின் டீசர் தேதி அறிவிப்பு. 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வெளியாகும் என அறிவித்த படக்குழு. மொபைல் போன்களை தொடர்ந்து கார்களை களமிறக்கும் சீனாவின் ஷாவ்மி. 3 ஆண்டுகளில் உலக சந்தைகளில் விற்பனைக்கு வரும் என தகவல். இந்தியாவில் வர்த்தக வாகனங்கள் விற்பனை வரும் நிதியாண்டில் 3 முதல் 5% வரை வளர்ச்சிக்கான வாய்ப்பு. கட்டுமான பணிகள் அதிகரித்துள்ளதே காரணம் என தர ஆய்வு நிறுவனமான IGRA கணிப்பு.